மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன வைக்க போகிறோம் பார்த்தீங்களா? கிழங்கு கூட்டு வைக்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்ட ஸ்ட்ரீட்டில் கிழங்கு மயக்குது அப்படின்னு காட்டிடுறோம். நாங்கள் மயக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம், சரியா? அதை வெட்டி எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், ஓகேவா? அப்புறம் காட்டுறேன்னா என்ன பார்த்தீங்களா மக்களே, இப்படி தான் கிழங்குக்கு தோலை கலத்தி இப்படி எடுக்கணும், சரிங்களா? ஈஸியாக வந்துடும், சரிங்களா? கத்தி வச்சு பட்டன்ட்டு இழுத்துன்னு வச்சுங்களா, அப்படியே வந்துடும் பார்த்துருங்க, அதுங்களா? இப்படியே இழுக்கணும், இப்படியே இழுத்தா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க வந்துடும் பார்த்துருங்க. எடுத்துட்டு அப்புறமா என்ன பார்த்தீங்களா, இப்படி சின்ன சின்னதாக வருது, இப்படி வெட்டி போடணும். ஃபுல்லாக வெட்டி போட்டு காட்டுறேன்னா பார்த்தீங்களா மக்களே, எல்லாம் வெட்டியாச்சு. இங்கே வருங்க, தேவையான அளவு பொடி பொடி பீஸாக வெட்டியாச்சு. ஒரு கிழங்கு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். கிழங்கு நல்லா மாவு போல் அருமையாக இருக்குது. நல்லா வேகக்கூடிய கிழங்கை பார்த்து வாங்கி வச்சுக்கலான்னு பார்த்துருங்க. அது அந்த சீசனில் கேட்டால் சொல்லுவாங்க, இந்த கிழங்கு நல்லா வேகமானு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தான் வாங்கணும். அப்படி பூ போல் இருக்கக்கூடிய பார்த்து வாங்கணும், அவங்களுக்கு தெரியும், கேட்டால் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, சரியா? அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டோம்னா இருக்குங்களா, எப்படி பட்டப்படனே எல்லாம் சூப்பராக பொடிசாக வெட்டி வச்சிடணும். வெட்டி வச்சு இனி கழுவிக்கிட்டு அடுத்த ப்ராசஸை காட்டுறேன்னா என்ன பார்த்தீங்களா மக்களே, கிழங்கு எடுத்து எல்லாம் கழுவி சூப்பராக வச்சுருக்கேன். இதை என்ன செய்யணும் தெரியுமா, அப்படியே அடுப்பில் அள்ளி போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அவிச்சு எடுக்கணும். பார்த்தீங்களா, எல்லாம் அள்ளி போட்டு கொஞ்சம் பேர் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நாங்கள் இப்போ அவிய வச்சுருவோம். அவிய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, கிழங்கு வெந்துட்டு இருக்கு. இனிப்ப கொஞ்சம் உரலை வெந்துட்டு இனிப்ப வெந்துடும். வெந்த உடனே என்ன பண்ணான்னா, அந்த கிழங்கு தனியாக எடுத்துடணும், தண்ணியை தனியாக பிரிச்சிடணும். கிழங்கு தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்துட்டு உப்பு பார்த்துடணும், தேவைன்னா உப்பு தேவை போட்டுடணும். அடுத்து அதுக்கு தேவையான மசாலா பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்தால் போதும், கொஞ்சம் வந்த அளவு எடுத்தால் போதும். எடுத்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போல், அடுத்தது வத்தல் தூள் அரை ஸ்பூன் போல் எடுத்துடணும். அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போல் எடுத்துடணும். 2 அரி வெள்ளைக்கூடு போதும், இல்லாட்டி ரொம்ப வாசனை வெளியே தெரியும், அதனால 2 அரி வெள்ளைக்கூடு போதும். அடுத்து கொஞ்சம் போல் நல்ல மிளகு, ஒரு சின்ன துண்டு புளி இவ்வளோ எடுத்து மிக்சியில் கொஞ்சம் கொரான்னு இறச்சிடணும். கொரான்னு இறச்சி எடுத்துடணும், சரியா மக்களே? அடித்து முடிச்சோட நாங்கள் காட்டுவோம், சரியா மக்களே? ஓகே. கிழங்கு நல்லா வெந்தாச்சு, இந்த அளவு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, இப்படி ஒரு ஆப்பை எடுத்து நல்லா என்ன செய்யணும்னா, அதை மசக்கணும். இந்த ஆப்பையை நல்லா களி மாதிரி ஆவ மாதிரி நல்லா குத்தி மசக்கணும். கீழே இறக்கி வச்சிடணும். அடுப்பில் வச்சா நம்ம அந்த மாதிரி குத்த முடியாது, அதனால களி மாதிரி கிண்ட முடியாது. அதனால் இந்த கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா இந்த ஆப்பையை வச்சு நல்லா மசக்கிடணும். மசக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம அரப்பு மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அடித்து வச்சிடணும். அதை என்ன பண்ணணும்னா, இந்த கிழங்கு கூட போடணும். கிழங்கு கூட போட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா, நல்லா மயக்கணும். நல்லா மயக்கி குள்ளுன்னு வாரது மாதிரி மயக்கணும். மயக்கிட்டு என்ன பண்ணணும்னா, தேவை அளவு இல்லை தண்ணி ஊற்றி அடுப்பில் திரும்ப வச்சு கொதிக்க விடணும். நல்லா மயக்கிடணும், சரியா? இப்போ நல்லா மயக்கியாச்சு தண்ணி ஊற்றி. இதில் உப்பு நாங்கள் ஏற்கனவே தேவைக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுடலாம் உப்பு. நல்லா மயக்கிட்டு என்ன பண்ணணும்னா, அடுப்பில் எடுத்து வச்சணும். அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கொதி வரும். நல்லா கொதிச்சு ரொம்ப கூட்டி வைக்கூட, கொஞ்சம் ஓரளவு ஸ்லிம்மில் போட்டுடுங்க. போட்டு நல்லா திரும்பவும் நல்லா கிண்டிடுங்க. ஏன்னா அடியில் அது பத்திக்கிடம் பார்த்துடுங்க. அதனால் நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட நேரம் அதில் ஒரு ஸ்மெல் வரும். அந்தால என்ன செய்யணும், நல்லா வெந்தோட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு சட்டியில் கடுதளிச்சு ஊற்றணும். அதை தான் தனியாக காட்டுவேன், சரியா? பார்த்தீங்களா மக்களே, எல்லாம் ரெடி ஆகிட்டு கொதித்து நல்லா பருவத்துக்கு ரெடி ஆகிட்டு கிழங்கு, பார்த்தீங்களா? அப்புறமா அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாருங்க கடுகு தாளிக்க போகிறவ, பார்த்தீங்களா? எண்ணெய், கடுகு, அப்படியே கருவேப்பிலை, 2 3 உணக்க வத்தல் போடுவோம். போட்டு இங்கே பாருங்கள், சரிங்களா? உணக்க வத்தல், அப்புறம் கடுகு, இது கொஞ்சம் கருவேப்பிலை, எவ்வளோ போட்டு தாளித்து ஒற்றை தட்டு. இப்போ மனம் எப்படி வரணும்னு பாருங்கள் மக்களே, செம்மையாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிட்டு சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்களா மக்களே, எல்லாம் கரிஞ்சு ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இனி தட்ட போகிறாங்க பாருங்க. வா, மனம் எல்லாம் மனமாக இருக்குன்னு நினைக்கிறியா? தச்சி ஒரு கிண்டி நீ சாப்பிடச்சுமோ வச்சு சாப்பிட்டு வச்சுருக்கலாம். அருமையாக இருக்கும் பார்த்துருங்க. வெறும் சாப்பாடு வச்சுருங்க, சோறும் இந்த கிழங்கு நம்ம மசக்கி வச்சுருக்கதான் போதும். மத்திச்சு வச்சு இந்த கிழங்கும்
போதும், ஒரு பிளேட்டு சாப்பிடலாம் மக்களே. நான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன் பார்த்துருங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.